Today, let's talk about pressure testing tools. நம்ம ட்ரில்லிங் பண்ணுற டைமில் பிஓபி வெல்ஹெட் இதெல்லாம் எப்படி ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெண்டு விதமான டூல் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிளக், ரெண்டாவது கப் டெஸ்டர். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிளக். டெஸ்ட் பிளக்னா என்ன அப்படின்னாக்கி இது ஒரு ப்ரெஷர் டெஸ்டிங் டூல். இதை நம்ம வெல்ஹெட்டோட ப்ரொஃபைலில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இது மூலமாக நம்ம கேசிங், வெல்ஹெட், பிஓபி மூணோட இன்டெகிரிட்டியும் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி பிஓபி ஸ்டாக் ப்ரெஷர் டெஸ்டிங் பண்ணலாம், வெல்ஹெட்டை ப்ரெஷர் டெஸ்டிங் பண்ணலாம், கேசிங் ஹெட் அண்ட் ஸ்பூலில் ப்ரெஷர் ஹெட் பண்ண முடியும். ஹை ப்ரெஷர் அப்ளிகேஷனுக்கு இது ரொம்ப சூட்டபுள். இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி இந்த டெஸ்ட் பிளக் கேசிங் ஹெட்டோட வியர் புஷிங் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் இது லேண்ட் ஆகும். அதில் இருக்கக்கூடிய எலாஸ்டமர் ரப்பர் ஓரிங் அந்த ப்ரொஃபைலோட சீல் ஆகி ப்ரெஷர் கண்ட்ரோல் பேரியராக இது யூஸ் ஆகுது. இதில் ப்ரெஷர் இதுக்கு மேலே மட்டும் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு கீழே ப்ரெஷரை இது அலோவ் பண்ணாது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆனுலர் பிஓபி, ரேம் பிஓபி, ஸ்பூல்ஸ், வெல்ஹெட் காம்பனண்ட்டை ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பிளக் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டெஸ்ட் பிளக்கோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி சாலிட் டெஸ்ட் பிளக், லாக்கிங் டெஸ்ட் பிளக், ரிட்ரீவபிள் டெஸ்ட் பிளக், ஹை ப்ரெஷர் டெஸ்ட் பிளக் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டைப் இருக்குது. இதுதான் டெஸ்ட் பிளக். இந்த டெஸ்ட் பிளக்கோட ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க ஏரியா இந்த பவுல் ப்ரொடக்டர் ஏரியாவில் சீட் ஆகும். அந்த ரப்பர் எலமெண்ட்ஸ் ஓரிங்ஸ் சரௌண்டிங்கில் சீல் ஆகி ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது இதுக்கு மேலே மட்டும் ப்ரெஷரை விட்டுட்டு கீழே ப்ரெஷரை மூவ் பண்ண அலோவ் பண்ணாது. ரெண்டாவது கப் டெஸ்டர். இந்த கப் டெஸ்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி இந்த கப் டெஸ்டர்னா என்ன அப்படின்னாக்கி இது ஒரு குயிக் ப்ரெஷர் டெஸ்டிங் டூல். இதில் இருக்கக்கூடிய ரப்பர் எலாஸ்டமரால் ஈஸியாக இதை சீல் பண்ணி நம்மளால் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியும். இது எங்கே சீல் ஆகும் அப்படின்னாக்கி கேசிங்கோட ஐடியில் இந்த கப் டெஸ்டர் சீல் ஆகும். இது மூலமாக நம்ம பிஓபியை ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணலாம், வெல்ஹெட்டை ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு லோ டு மீடியம் ப்ரெஷர் டெஸ்ட்டுக்கு இந்த கப் டெஸ்டர் சூட்டபுள். குயிக் டெஸ்ட் இது மூலமாக நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கி ட்ரில்ஸ்டிங்கோட இந்த கப் டெஸ்டர் டூலை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கீழே சென்ட் பண்ணுவோம். இந்த கப் டெஸ்டருக்கு வெயிட் ஆட் பண்ணுறதுனால இந்த கப் டெஸ்டர் கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்பாண்ட் ஆகுது. இதுக்கு வெயிட் ஆட் பண்ணுறது அப்படின்னாக்கி இதுக்கு கீழே நம்ம ஒரு 3 இல்லை 4 ட்ரில்ஸ்டிங் ஆட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். இது மூலமாக இது எக்ஸ்பாண்ட் ஆகி கேசிங்கோட ஐடி ஃபுல்லுமே சீல் ஆகுது. இது மூலமாக இதுக்கு மேலே நம்மளால் ப்ரெஷர் டெஸ்ட் ஈஸியாக கண்டக்ட் பண்ண முடியும். இதோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தாக்கி இது ஒரு ஃபாஸ்ட் மெத்தட், ரொம்ப எக்கனாமிக்கல் மெத்தட். இந்த கப் டெஸ்டரோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் கப் டெஸ்டர், டூயல் கப் டெஸ்டர், ஹைட்ராலிக் கப் டெஸ்டர். இதுதான் கப் டெஸ்டரோட டிசைன். இதுவும் ட்ரில் ஸ்டிங் மாதிரி தான். ஆனால் சென்டரில் எலாஸ்டமர் சீல் ஏரிங் யூனிட் இருக்கும் சென்டரில். இந்த கப் டெஸ்டருக்கும் டெஸ்ட் பிளக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி இது எதுக்கான பர்பஸ் அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பிளக் டெஸ்ட் பிஓபி ஸ்டாக், வெல்ஹெட் அண்ட் கேசிங் ஹெட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பிளக் யூஸ் ஆகுது. கப் டெஸ்டர் பிஓபி ஸ்டாக் அண்ட் வெல்ஹெட் அதே மாதிரி இன்சைடு கேசிங் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த கப் டெஸ்டர் ஒர்க் ஆகுது. இதோட சீலிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பிளக் ஒரு மெட்டல், அதில் ஒரு எலாஸ்டமர் சீல்ஸ் இருக்கும். இது மூலமாக வெல்ஹெட் ப்ரொஃபைலில் அது சீட் ஆகும். கப் டெஸ்டர் ஒரு ரப்பர் கப். இது கேசிங்கோட ஐடியில் சீட் ஆகும். இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தா லேண்டிங் வெல்ஹெட், கேசிங் ஹெட் ப்ரொஃபைல். கப் டெஸ்டர் ரன்னிங் இன்சைட் கேசிங். ப்ரெஷர் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பிளக்குக்கு ப்ரெஷர் டெஸ்ட் பிளக்குக்கு மேலே தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் கப் டெஸ்டருக்கு ப்ரெஷர் 2 கப்புக்கு இடையில ட்ராப் ஆகும்போது தான் இது எக்ஸ்பெண்ட் ஆகி லாக் ஆகும். இதில் ரெண்டுல எது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னாக்கி டெஸ்ட் பிளக் ரொம்ப மோர் அக்யூரேட், கப் டெஸ்டர் குட் ஆவரேஜ். டெஸ்ட் பிளக் எங்கே காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ட்ரில்லிங் பண்ணும்போதும் கம்ப்ளீஷன் ஆப்ரேஷன்ஸ்லையும் நம்ம இந்த டெஸ்ட் பிளக் யூஸ் பண்ணுறோம். கப் டெஸ்டர் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்லையும் பிஓபி டெஸ்ட் ட்ரில்லிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிஓபி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கப் டெஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இதோட ரிஸ்க் அப்படின்னு பார்த்தாக்கி டெஸ்ட் பிளக் லீக்கேஜ் ரிஸ்க் ரொம்ப கம்மி. கப் டெஸ்டர் ஒரு மாடரேட் லீக்கிங் ரிஸ்க் இருக்குது. இதில் எந்த டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி லேண்ட்ரிக்ஸ் எல்லாமே கப் டெஸ்டர் காமனாக யூஸ் பண்ணுறோம் பிஓபி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹை ப்ரெஷர் வெல்ஸில் எல்லாமே டெஸ்ட் பிளக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வெல்ஸ்லையும் நம்ம டெஸ்ட் பிளக் தான் பிஓபி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்.
குயிக் டெஸ்ட் ரொம்ப சீப்பாக முடியணும் அப்படின்னாக்கி கப் டெஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஹை ப்ரெஷரும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்குது பிஓபி அப்படின்னாக்கி டெஸ்ட் பிளக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஓபி நிப்பிள் அப் நிப்பிள் டவுன் சேஃப்டி வால்வ்ஸ். இதில் பிபிவி பேக் ப்ரெஷர் சேஃப்டி வால், டிடபிள்யூபி டூ வே பிளக். இதில் பேக் ப்ரெஷர் சேஃப்டி வால் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி இது வந்து ஒரு ஒன் வே செக் வால். இதை வெல்வெட் டியூபிங் ப்ரொஃபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இது மூலமாக நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மூலமாகவோ இல்லைனாக்கி டியூபிங்ஸ் மூலமாகவோ நம்ம கில் ஃப்ளூடை பம்ப் பண்ணால் டவுன்வர்ட்ஸ்க்கு இது அலோவ் பண்ணும். ஆனால் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை சர்ஃபேஸ்க்கு அலோவ் பண்ணாது. இது வந்து ஒரு ஒன் வே செக் வால். இதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீல ஏதாவது வால்வ்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு, ப்ரெஷர் கேஜ் டேமேஜ் ஆயிருக்கு, ஃப்ளோ லைன்ஸ் எதுவும் டேமேஜ் இருக்குது அப்படின்னாக்கி அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து யூஸ் பண்ணி ஒயர்லைன் டியூப் மூலமாக இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம இந்த வால்வை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதோ சர்வீஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இந்த வால்வோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ஒன் வே வால். இது வந்து டவுன்வேர்டு மட்டும்தான் ஃப்ளோவை அலோவ் பண்ணும். பாட்டம்லேருந்து சர்ஃபேஸ்க்கு ஃப்ளோவை அலோவ் பண்ணாது. இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடர் டைப். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம். இதை நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மெயின்டெனன்ஸ் வெல்ஹெட் சர்வீசிங்காக நம்ம இந்த வால்வ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது சீட் ஆகக்கூடிய லொக்கேஷன் வந்து டியூபிங் ப்ரொஃபைலில் வந்து இது வந்து சீட் ஆகும். இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னாக்கி ஒர்க் ஓவர் ஆப்ரேஷன், வெல் இன்டர்வென்ஷன் ஆப்ரேஷன்ஸில் நம்ம இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேக் ப்ரெஷர் வால்வ். இது வந்து ஒன் வே மட்டும்தான் இந்த ப்ரெஷரை வந்து அலோவ் பண்ணும். பாட்டம்ல இருந்து வரக்கூடிய ப்ரெஷரை சர்ஃபேஸ்க்கு அலோவ் பண்ணாது. ரெண்டாவது டூ வே பிளக். இந்த டூ வே பிளக் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பிளக். இது வந்து ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஃப்ளோ வராமல் ஐசோலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெக்கானிக்கல் பேரியர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஐசோலேஷன் பேரியராக யூஸ் ஆகுது. இதால் ஃப்ளோவை டவுன்வேர்டுக்கும் பம்ப் பண்ண முடியாது, ஃபார்மேஷனில் இருக்க ஃப்ளூடை சர்ஃபேஸ்க்கும் பம்ப் பண்ண முடியாது. இது வந்து ஒரு எண்டு பிளக். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பிஓபி ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டியூபிங் ஏதாவது ஃபால்ட் இருந்தனா அதை ஒர்க் ஓவர் ஆப்ரேஷன் ரன் பண்ணும் போதெல்லாம் நம்ம இந்த டூ வே பிளக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ பிஓபியை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ ரிமூவ் பண்ணுறதுக்கு டியூபிங் ஹெட்டு, ஸ்பூல்ஸ், இந்த மாதிரி டியூபிங்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஓவர் ஆப்ரேஷன் என்ன கண்டக்ட் பண்ணாலும் இந்த டூ வே பிளக் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டூ வே பிளக் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி கிறிஸ்மஸ் ட்ரீயை ரிமூவ் பண்ணி ப்ரெஷர் 0 ஆகிட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஏதாவது சஸ்பென்ஷன் ஆப்ரேஷன் இருக்கும்போது நம்ம இந்த டூ வே பிளக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டூ வே பிளக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து ஒரு ஒன் வே வால்வ். அது வந்து 100% சேஃப்டி கிடையாது. ஆனால் இந்த டூ வே பிளக் வந்து ஒரு பாசிட்டிவ் டபுள் பேரியர். இதுவால் டாப்ல இருந்து ப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது, பாட்டம்ல இருந்து வர ப்ரெஷரையும் வெளியே விடாது. இது வந்து ஒரு எண்டு பிளைண்ட் மாதிரி. அதனால நம்ம இந்த டூ வே பிளக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேக் ப்ரெஷர் வால்வ், டூ வே செக் வால்வ் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கி பேக் ப்ரெஷர் வால்வில் கீழே வந்து ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். நம்ம விஷுவலாக பார்த்தாலே தெரியும். இது வந்து டாப்ல இருந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் மூலமாக அது கம்ப்ரஸ் ஆகி கில் ஃப்ளூடை வந்து வெல்போருக்குள்ள அலோவ் பண்ணும். ஆனால் டாப்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் ஸ்டாப் ஆனவுடனே பாட்டம்லேருந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்போது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமாக திரும்பியும் அது பழைய பொசிஷனுக்கு வந்து அதை வெல்போரை சீல் பண்ணி நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸை சர்ஃபேஸ்க்கு அலோவ் பண்ணாது. இந்த ரெண்டு வால்வுலையும் அவுட்டரில் இருக்க த்ரெட் வந்து நமக்கு டியூபிங் ஹேங்கரில் இருக்கக்கூடிய த்ரெட்டோட வந்து மேட்ச் ஆகும். அப்படி தான் இந்த ரெண்டு பிளக்குமே டியூபிங் ஹேங்கரோட ஃபிக்ஸ் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய சீல், எலாஸ்டமர் சீல் வந்து கம்ப்ரஸ் ஆகி நமக்கு அந்த த்ரெட்டு வழியாக எதுவும் ஹைட்ரோ கார்பன்ஸ் லீக் ஆகாமல் சீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வால்வ் வந்து ரெண்டு பீசஸாக இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக இதை ரிமூவ் பண்ண முடியும். இந்த வால்வ் வந்து நமக்கு ரிக் ஃப்ளோர்லேருந்து டீ ராட் ஹெல்ப்போட ஃப்ளோர் மேன் வந்து டியூபிங் ஹேங்கரில் வந்து இந்த வால்வை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஓபி இன்ஸ்டால் பண்ணும்போது வெல் கில் பண்ணும்போதுக்கு நமக்கு இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். வெல் கில் பண்ணி முடிச்சு ப்ரெஷர் 0 ஆனதுக்கப்புறம் இந்த பேக் ப்ரெஷர் வால்வை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டூ வே செக் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். டூ வே செக் வால்வ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் 0 ஆகிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிஓபி இன்ஸ்டால் பண்ணுவோம். பிஓபி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணிவிட்டு இந்த டூ வே செக் வால்வை ரிக் ஃப்ளோரில் இருந்து டீ ராட் ஹெல்ப்போட நம்ம ரிமூவ் பண்ணி ரிக் ஃப்ளோருக்கு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா வழக்கம் போல் ஒர்க் ஓவர் ஆப்ரேஷன், டியூபிங் புல் அவுட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்.
பேக் ப்ரெஷர் வால்வ், டூ வே வால்வ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தா பிபிவி அப்படின்னா பேக் ப்ரெஷர் வால்வ், டிடபிள்யூபி அப்படின்னா டூ வே பிளக் இல்லைனா டூ வே வால்வ். இதோட ஃப்ளோர் டைரக்ஷன் பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து ஒன் வே, டூ வே பிளக் வந்து ரெண்டு பக்கமும் பிளாக் பண்ணியிருக்கோம் ஒரு ஐசோலேஷன் மெக்கானிக்கல் பேரியர். இதோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தாக்கி பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து அப்வர்டு ஃப்ளோவை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணுது, டவுன்வர்டு ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணுது. ஆனால் டூ வே செக் வால்வ் வந்து பாசிட்டிவ் வெல் ஐசோலேஷன் ரெண்டு பக்கத்துலையும் ஃப்ளோவை வந்து அலோவ் பண்ணாது. இது எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கி பேக் ப்ரெஷர் வால்வ், டூ வே பிளக் ரெண்டுமே டியூபிங் ஹேங்கரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் தான் நம்ம இந்த ரெண்டு வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இதோட பேரியர் டைப் அப்படின்னு பார்த்தா பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து செகண்டரி பேரியர், டூ வே பிளக் வந்து பிரைமரி பாசிட்டிவ் பேரியர். இதோட ப்ரெஷர் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா டவுன் சைடு தான் பேக் ப்ரெஷர் வால்வுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், கீழே தான் ப்ரெஷரை வந்து ஹோல்டு பண்ணும். ஆனால் டூ வே வால்வ் வந்து ரெண்டு பக்கமே ப்ரெஷராக ஹோல்டு பண்ணும், ப்ரெஷராக மிக்ஸாக அலோவ் பண்ணாது. இது ரிமூவல் ஒயர்லைன் ரன்னிங் டூல் மூலமாக இந்த பேக் ப்ரெஷர் வால்வ், டூ வே பிளக் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த பேக் ப்ரெஷர் வால்வ், டூ வே பிளக் ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து ஒரு ஒன் வே ப்ரொடக்ஷன், இது வந்து டெம்பரரி பேரியர் தான். ஆனால் டூ வே வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ராங் ஐசோலேஷன். இது வந்து மேஜராக வெல் இன்டர்வென்ஷன் ஜாப்லலாம் நம்ம இந்த டூ வே பிளக் யூஸ் பண்ணாமல் ஒர்க்கு ரன் பண்ணுறதே இல்லை. இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், கேஜ் ப்ரெஷர் கேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், ஹோஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒயர்லைன் டீம் ஹெல்ப்போட. ஆனால் இந்த டூ வே பிளக் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி ஒரு வெல் இன்டர்வென்ஷன் வருது, ஒரு ஒர்க் ஓவர் ஆப்ரேஷன் நடக்கு, இல்லை ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ டேமேஜ் ஆகிட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும், டியூபிங் டேமேஜ் ஆகிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கி இந்த டூ வே பிளக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்தா பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து ஒரு ஒன் வே ப்ரொடக்ஷன், டூ வே பிளக் வந்து பாசிட்டிவ் மெக்கானிக்கல் ஐசோலேஷன். தேங்க்யூ.